விசுவாசத்தின் எதிரிகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம இந்த நாளில் பார்க்கலாம். ஆஹ் அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் ரொம்ப பலவீனப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். அதில் முக்கியமாக மூன்று காரியத்தை நாம் பார்க்கலாம். முதல் காரியம், யாக்கோபு 1:6 சொல்லப்பட்டது போல அவர் இப்படியாக சொல்கிறார்: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாய் இருக்கிறான். நாம் பார்க்க முடிகிறது அந்த அலை எப்படி அந்த போர்ஸில் வந்து முன்பாக பின்பாக போகுது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த கடலில் இருக்கிற அந்த காற்றின் நிமித்தம். அதுபோல் அநேக நேரங்களில் நம்முடைய சந்தேகம், அதாவது டவுட் வந்து இது நடக்குமோ நடக்காதோ. ஏனென்றால் நாம் வந்து வேதத்தில் அநேக அற்புதங்களை தேவன் பண்ணியிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவர் வந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் அநேக அற்புதங்கள் நம்ப முடியாததாக உலகத்தாருக்கு இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் தேவனால் செய்யப்பட்டது. அதனால் அதை நாம் வந்து விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் வந்து விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படலாம். தேவன் பண்ணியிருக்கிறார், எனக்கு பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அதுதான் சந்தேகத்தை உருவாக்கும். அதனால தான் இந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து அநேக நேரங்களில் இழக்கப்படுகிறது. நான் பார்க்க முடிகிறது. தோமாவோட வாழ்க்கை வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தோமா வந்து அந்த கூட்டத்தில் இல்லை. ஆனால் உயிர் தெழுந்தவராக அவர் வரும்போது அவர் இல்லாதனால அந்த சந்தேகம் அவருக்குள்ளே வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஸ்டெபிலிட்டி, அதற்கு பிறகு அவர் வந்து பயங்கர விசுவாசத்தோடு இருந்த நிமித்தம்தான் நம்முடைய தேசத்திற்கு ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு மிஷனரியாக, ஒரு ஊழியக்காரனாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால் சந்தேகம் வராதபடி நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்த காரியங்களை நினைந்து பார்க்க வேண்டும். தேவன் அநேக நேரங்களில் பெரிய பெரிய அற்புதங்களை நாம் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த அற்புதங்கள் நாம் மறந்துவிடும். ஸோ மறக்கும்போது தான் சந்தேகம் உருவாவதாக காணப்படுகிறது. ரெண்டாவது காரியம் வந்து நான் பார்க்க முடிகிறது பயம். பயம் வந்து மத்தேயு புத்தகம் 14:30 பேதுரு ஒரு தடவை வந்து படகுல போகிற காரியம் நான் பார்க்கிறோம். அந்த இடத்துல காற்று பலமாக இருப்பதை கண்டு பயந்து. ஸோ பயம் உள்ளுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். அநேக நேரங்களில் பயம் சின்ன சின்ன காரியத்திற்கு, பெரிய பெரிய காரியத்திற்கு இது தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற அந்த ஒரு தயக்கத்தோடு நிறைய நேரங்களில் முடிவெடுப்பதில் கூட நிறைய பேர் வந்து டிலே பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படின்னா பயம் இல்லை. நான் பண்ணிட்டேன்னா அதில் வந்து நஷ்டம் வந்துடும், அந்த முடிவு எடுத்துட்டேன்னா நான் போக மாட்டேன், இது வந்து வேறு மாதிரி போய்விடுமோ அப்படி என்ற ஒரு கலக்கம் வந்து இருக்கலாம். அதுதான் பயம். பாருங்கள், அதனால தான் தேவன் வந்து வேதத்தில் சொல்லுகிறார்கள், 365 நாட்கள் வருடத்திற்கு பயத்தை குறித்து அவ்வளவு 365 வசனங்களை தேவன் வைத்திருக்கிறார் இந்த வேதத்தில் அப்படி என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். பார்க்க முடிகிறது. பயப்படாதே அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு உற்சாகப்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தையை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் பயம் வரும். அநேக நேரங்களில் வந்து சூழ்நிலைகளை பார்த்து எதிரான காரியங்களை பார்க்கும்போது பயம் கட்டாயம் வரும். ஸோ அதனால தான் அந்த பயம் வரும்போது நம் விசுவாசத்தில் வளர முடியாதவர்களாக மாறிவிடுவோம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் பாவம். அதை குறித்து எபிரேயர் புத்தகம் 12:1 போடப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. 11வது அதிகாரம் நமக்கு தெரிந்த நல்ல ஒரு அதிகாரம். அதில் பார்க்கிறோம், விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்திற்காக நின்றவர்கள், விசுவாசத்தினால தேவனிடமிருந்து அநேக காரியங்களை பெற்றவர்கள்,
தேவனுக்காக பயன்பட்டவர்கள், அவர்களை குறித்து சொல்லிவிட்டு அந்த விசுவாசம் வளர வேண்டும். அது எப்படி வளரும், அது வளராததுக்கு காரணம் என்ன என்பதை இந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாவம். அதாவது நாம் தேவனை நெருங்கி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. எந்த நேரத்தில் யார் எப்படி விழுவார்கள் பாவத்தில், ஏனென்றால் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான். தேவ பிள்ளைகளை எப்படியாவது பின்மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ட்ராப் பண்ணிடணும். அதாவது எலியை பிடிப்பதற்கு எப்படி வலைகளை வைப்பார்களோ அதே போல் அந்த ட்ராப்பில் சிக்கிவிட்டால், அதில் அந்த வலையில் சிக்கிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 காரியம் நடக்கும். அந்த விசுவாசம் வளர முடியாதபடி நான் தேவனை விட்டு தூரம் போகும்போது என்னன்னா அந்த இடத்துல நம்முடைய கான்ஃபிடென்ஸ், நம்முடைய போல்ட்னஸ், அந்த 2 காரியம், நம்பிக்கை, நம்முடைய தைரியம். அந்த நம்பிக்கை தைரியம் இல்லை அப்படின்னா விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த நம்பிக்கை இழந்து விடும் தேவனை விட்டு தூரம் போகும்போது. தேவனை விட்டு தூரம் படுத்துவது எது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், பாவம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம கண்டுகொள்ள வேண்டும், இது தவறு, இந்த வழியில் போகக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படி என்று. ஏனென்றால் தேவன் எச்சரிக்கிறவராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள வாசம் செய்கிறார். அநேக நேரங்களில் தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளோடு மூலம், அதே போல் சபையின் மூலம், சபையில் அநேக தேவ ஊழியர்கள் மூலம், வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் சுற்றி நிற்கிற வசனம் நன்றாக போடப்பட்டிருக்கிறது, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடுவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் we have to be very careful about these are the traps. அது அந்த கன்னிகளுக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்க முடியாது, அவரிடம் நெருங்க முடியாது. அவரிடம் நெருங்கும் போது தான் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வளர்கிறது. தேவன் அதை வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் உண்டு. இந்த நாளில் 3 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா சந்தேகம் வருவதற்கு இடம் கொடுக்காதபடி தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் செய்த மகத்துவங்களை நினைவு கூறுகிறவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். 2வது நாம் பார்த்தோம், பயம் கட்டாயம் அநேக நேரங்களில் முடிவெடுக்கும் போது பயம் வரும். ஆனால் பேதுருக்கு அப்படியாகத்தான் வந்தது. அவர் முடிவு எடுத்துட்டாரு, அவர் நடந்து வருகிறார், இயேசு நடந்து வருகிறார், நானும் நடக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் ஆண்டவரும் சொல்லிட்டார், வா என்று சொல்லிவிட்டார். ஆனால் முடிவெடுத்து விட்டு போகும்போது பயம் விட்டது. ஏனென்றால் சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு பயத்தை கொண்டு வரும். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 3வது நாம் பார்த்தோம், நம்மை சுற்றி நிற்கிற நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொள்ளும் போது தான் நாம் தேவனை விட்டு தூரம் போக மாட்டோம். தேவனை விட்டு தூரம் போகலை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் வளர்கிறதாக, அவரையே துவக்குகிறவரையும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓட முடியும், பொறுமையோடு ஓட முடியும். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.